லத்தார் பிளாக்காங் சொல்லுங்க. நத்தா பிளாக்காங்கண்ணா அது வெத்தாரு இது வெத்து அது அடி ஜோக்கான பேர் வச்சா என்ன பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். ஃபுக்கிமாய்னு சொல்லுவாங்க. ஃபுக்கிமாய் ஜோக்கா இருக்கு. எல்லாம் ரிவ்யூ சொல்லி வீடியோ காசு வாங்கிட்டு போறானுங்க, போய் சாப்பிட்டா சாப்பாடு துருவா இருக்கு. ஏன்னா சில சாப்பாடு எனக்கு ஒட்டுக்கல, ஆனால் சில பேருக்கு ஒட்டுக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நான் வீட்டில் வந்து நான் ரோஸ்ட் சிக்கன் செய்வேன். நீங்களும் கிறிஸ், அவரும் கிறிஸ். வணக்கம் கிறிஸ். வணக்கம். ஹலோ வணக்கம், இது ஜோக்கா சோக்கா பக்கா. வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் தமிழ் பாட்காஸ்ட் இன் மலேசியா. வி பிலீவ். சரி, நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாப் குக் குக்கிங் ஆயில். நமது டாப் குக் குக்கிங் ஆயிலில் நீங்கள் நிறைய சுவையான உணவுகளை சமைக்கலாம். இந்த குக்கிங் ஆயிலில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. கேனோலா ஆயில், கார்ன் ஆயில், பாம் ஆயில், கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெனி வேரியேஷன்ஸ். இப்போ இந்த குக்கிங் ஆயிலை நீங்கள் ரிட்டைல் ஷாப்ஸில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் விற்கிறதுக்கு நீங்களும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேராக டீலை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்மளோட செட்டில் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக், ஹேண்ட்ஸம், க்யூட்னு கூட சொல்லலாம். பல கோணத்தில் வந்துட்டு இவர் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவர் பேசுகிறதே ஒரு தனி அழகு. தமிழில் பேசுகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். தமிழில் நம்மளை போல் தமிழர்கள் அழகாக பேசுறது ஒரு விஷயம். பட் தமிழை வேறு மொழியோட சாயலில் பேசி கேட்கும் பொழுது அதனுடைய அழகு வேறு மாதிரி ஒரு ஃபீல். உண்மைதான். நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன், நீங்களும் நிறைய ரிவ்யூலாம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதாவது ஃபுடி ரிவ்யூ நிறைய பண்ணியிருக்கீங்க. இவரை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. சரி, அவரை கூப்பிட்டு நம்ம பேசி கேட்டுருவோமே. ஓகே சொல்லி தான் வி வெல்கம் கிரிஷ் ஃபூ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். தேங்க்யூ கிரிஷ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட். இன்றைக்கி என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க? எனக்கு என்ன சாப்பிட்டுட்டு வந்தேன்னா, ஆக்சுவலி நானே மாண்டுபிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு. ஒரு சைனீஸ் கடையில் கம்மிஹோங் சிக்கன் சாப்பிட்டு வந்தேன். ஓகே, அது ரிவ்யூவா இல்லை நீங்கள் லஞ்சுக்கு கேஷுவலாக போய் சாப்பிட்றேன். ஓகே, உங்கள் உண்மையான லத்தார் பிளாக்காங்க சொல்லுங்கள். நத்தா பிளாக்காங்கண்ணா உங்களோட பேக்ரவுண்ட் கேட்குறாரு. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு உங்களை ஒரு ரிவ்யூவர் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் அப் க்ளோஸாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. நம்ம வியூவர்ஸாக கூட இருக்கட்டும். நிறைய பேர் நம்மளுக்கு மெயில் பண்ணியும் இன்பாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, அடுத்த கெஸ்ட்டு உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. அந்தளவுக்கு பப்ளிக் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம், உங்களுடைய ஆக்சுவல் பேர் என்ன அண்ட் கிரீஷ்ன்ற பேர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஆக்சுவலி நான் பேர் வந்து கிரீஷ். ஃபுல் நேம் வந்து ஃபுக்கிமாய்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைனீஸ் நேம் தான். ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு இந்தியன், அப்பா வந்து சைனீஸ், அம்மா வந்து இந்தியன். ஸோ கிரீஷ் இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஆக்சுவலி நான் வாழ்க்கையில் வாட்டி நான் காடி வாங்கினேன். ஆக்சுவலி காடி 19 வயசு நான் வாங்கினேன், ப்ரோடோ ஆசியா. அந்த காடி நான் வாங்கும்போது வந்து நான் ரொம்ப நாள் யோசித்தேன், எல்லாரும் அந்த ஃபுக்கிமாய் கூப்பிட்டா வந்து நல்லா இருக்காரு. ஸோ ஒரு ஜோக்கான பேர் வச்சா என்ன பேர் வைக்கலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் கிரீஸோ கூப்பிடுவாங்க. நான் நினச்சேன் கிரீஸும் நிறைய வித்தியாசமாக இருக்கலாம். சிஆராக வரும், எல்லாம் தெரியாது, CHRIS வரும். ஆனால் நான் வந்து வித்தியாசமான KRISன்னு வச்சேன். ஆனால் என்னோட ஸ்பெஷல். ஆனால் நான் யோசித்தேன், ஆனால் நான் இந்த பேர் நான் வச்சேன். அதுக்கப்புறம் என்னத்துக்கு பின்னால் சீஃபுன்னு ஒன்று பேர் வச்சுருக்கீங்க? சீஃபுவா? நான் இங்கே வச்சேன். இல்லை கிறிஸ் ஃபூ அவர் சொந்த பேர் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சைனீஸ் பார்த்தோன்னா அப்பா பேர் வந்து ஃபூனா, நம்ம பேரும் ஃபூரா வரும். கிறிஸ் ஃபூன்னு வச்சேன். நீங்களும் கிறிஸ், அவரும் கிறிஸ். வணக்கம் கிறிஸ். வணக்கம். ரெண்டு கிறிஸும் ஒரு யூனிவர்ஸில் மீட் பண்ணிக்கிறாங்க. சரி கிறிஸ், நீங்கள் வந்துட்டு எத்தனை வயசில் முதல்ல இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்க? எப்படி உங்கள் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்துச்சு? இந்த வருஷம் எனக்கு 25 வயசு. ஆக்சுவலி நான் போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, எனக்கு ஃபுட் ரொம்ப ஆசை. ஏன்னா இது முன்னாடி நானும் ஒரு ஷேஃபராக 3 வருஷமாக நான் ஷேஃப் இருந்தேன். ஸோ எனக்கு ஃபுட் மேலே ஒரு ஆசை. ஸோ சில சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ண ஆசைப்பட்டேன். அதனால நான் வந்து ஸ்டார்டிங் இந்த ரிவ்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் வந்து இது ரெண்டும் ஆஸ் அ பிஸ்னஸாக எடுத்து செஞ்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேஃபாக இருந்தால் சொன்னீங்களே, ஷேஃப்க்கு நீங்கள் படிச்சிங்களா? இல்லை நான் படிக்கல. ஆக்சுவலி நான் வந்து இது முன்னுக்கு வந்து வேலை செஞ்சேன். ஒரு கம்பெனியை போட்டு வேலை செய்து, டைவானீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ நான் ஒரு 3 வருஷமாக அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். உங்கள் லொக்காலிட்டி இங்கே தான்? ஹோம் டவுன்? இல்லை நான் வந்து பேரால இருந்தேன். ஏன்னா நான் ஹோம் டவுன் தான் அங்கே. பேரா பார்த்தீங்களா? என்ன மாதிரி ஒற்றுமை பார்த்தீங்களா? பேரா எந்த பகுதி? எந்த ஏரியா?
நான் வந்து பீடோர். பீடோர். ஓ orang பீடோ. தெரியுமா பீடோ? ஓய் எப்படியா நீ orang பேராயா நான் ஃப்ரம் இப்போ. ஆமாம். நான் அங்கே வளர்ந்தேன், பொண்டு வளர்ந்தேன். அப்புறம் கேரளா வந்து ஒரு 10 வருஷமாக இருக்கேன். 15 வயசு வந்தேன், 25 வயசு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நைஸ். ஆக்சுவலி நானும் ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுவேன். பட் நானும் பர்சனலாக வந்துட்டு உங்கள் வீடியோஸ் என்ஜாய் பண்ணி நிறைய பார்ப்பேன். நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு சி. இது என்னது ஒரு 2 ஃபுட் ரிவ்யூ பேசிக்கிற ஒரு எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி பேரில் ஜாயின் பண்ணுறீங்க, நாங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மையர் யுவர் வீடியோஸ் ஆல்சோ, ஹவ் யூ ஆல் டெலிவர். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு விஷயம் நல்ல மரியாதையான வார்த்தைகளை தமிழில் பேசி அழகாக டெலிவர் பண்ணுறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் தட்ஸ் வை பீப்புள் லவ் இட். ஏன்னா மேபி ஒரு சில பேர் நீங்கள் பேசுகிற தமிழ் புரியல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப அழகாக சரி பண்ணி இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க. அது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ தமிழ் ஸ்கூல் படிச்சிங்களா? இல்லை இல்லை இல்லை. எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? தமிழ் வந்து மோஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு நான் பேசுறது. அதுக்கப்புறம் இந்த ஏன்னா நான் இந்த சோஷியல் மீடியா வந்து 3 வருஷம் நான் இங்கே ஃபுல்லாக வந்து வீடியோ செய்கிறேன் அந்த மாதிரி. ஸோ நானும் நிறைய ஆள் பார்ப்பேன் அங்கே என்னென்ன பேசுகிறாங்க, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கெச்சப் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் படிக்க பேசுகிற மாதிரி. ஓ வீட்டில் தமிழ் பேசுகிறதில்ல? பேசுவேன். என் அம்மா, என் சொந்தக்காரங்க எல்லாமே நான் வந்து தமிழ் பேசுவேன். அப்பா கூட சைனீஸ் பேசுவேன். கொஞ்சம் கொஞ்சம் கேட்சப் பண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறீங்க. ஆமாம். இப்போ தமிழ் கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. எல்லாருமே தமிழ் பேசலாம். ஐ மீன் தமிழர்களை சொல்கிறேன் நான். இல்லை முந்தைய வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் தமிழை ஈஸியாக கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்து பின்னால் ஒரு தமிழ் வார்த்தையை கோர்த்தா அது சின்னாங்க பேசிடுவாங்க சொல்லுவாங்க. சேரு, டேபிள், மைக்கு, இப்போ சீஃபு. ஆமாம் சீஃபு அவரே ஷோக்கார அளவுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஓகே எனக்கு வந்து பயம் வந்துருச்சு எனக்கு. என்னடா நம்ம ஃபேக் ப்ரொஃபைல் எதுவும் பார்த்துட்டாரா? சரி, நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஷெஃபாக வேலை செஞ்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஃபுல் டைம் வந்துட்டு ஃபுட் ரிவ்யூஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு முழு நேரம் இன்ஃப்ளூயன்சர் சொல்லலாமா? தமிழ் புரியல அந்த அர்த்தம். முழு நேரம்னா ஒரு ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சர். ஆமாம் ஆமாம் அப்படி சொல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க. உங்களை போல் நிறைய பேரும் இருக்காங்க, அப்கமிங்காக இருக்காங்க. உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அப்கமிங் ஜெனரேஷன்ஸ், உங்களுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு 3 years 5 years நீங்கள் எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஆக்சுவலி எனக்கு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் நிறைய கேட்பாங்க, அண்ணன் நீங்கள் வந்து இது எப்படி செய்கிறீங்க, எப்படி இதை வந்து க்ரோ பண்ணுறீங்க நிறைய கேட்பாங்க. ஸோ எஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா மக்கள்னால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த ஃபீல்ட் நான் போகும்போது இப்போ கொஞ்சம் வந்து செய்யும்போது நான் ஒன்று தான் சொல்ல முடியும். ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா அந்த ஒரு உழைப்பு நீங்கள் போடணும். அண்ட் தென் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது நான் வந்து ஆஃப்டர் ஃபியூ இயர் நான் என்ன பண்ணுவேன் எனக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என் மனசை தொட்டு இப்போ நான் நல்லா இந்த ஒரு விஷயம் செய்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் வந்து நீங்களும் இதே மாதிரி இந்த ஃபீல்டு நீங்கள் பூர்ணு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பூர்ணு செய்யலாம். எஸ்டாஸ் நீங்கள் ஆனஸாக அழகாக ஒரு ரிவ்யூ செய்து ரிவ்யூ வந்து நிறைய ஸ்டைல் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்டைல் எப்படி ஷூட் பண்ணுறது, இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களோட ஸ்டைல் வந்து லைக் ப்ரொஃபஷனலாக இருக்கும். லைக் ஒரு வீடியோ பார்க்கும்போது லைக் வாய் ஊறுற மாதிரி செய்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து பழகுறது ரொம்ப நான் யோசிப்பேன். உங்கள் மாதிரி நான் பழகி உங்கள் மாதிரி வரணும் அந்த மாதிரி. ஏன்னா உங்கள் ரிவ்யூ அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்க ஜோக்காக இருக்குது. இப்போ என்ன ஸ்டைல் வந்து நான் வந்து ஒரு எனக்கு கேர்ஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக செய்கிறேன். இப்போ ஒரு கண்டென்ட் ஒரு ட்ராமா பண்ணி நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டைல் வச்சு செய்யலாம். ஆனால் முக்கியமாக வந்து என்னன்னா ஆனஸ்டாக அழகாக மக்களும் பார்க்க ஆசையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற வீடியோ அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபைவாக இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாயிண்ட் வந்து அவ்வளோதான். தமிழ் நல்லா இல்லை, சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் புரியுது நமக்கு, அதுதான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போதைக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் கவர் பண்ணியிருப்பீங்க, இப்போ ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் சாப்பிட்டு ஏன்டா இதை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறது ஃப்ரீயாக செஞ்சுருக்கீங்களா? ஃப்ரீயாக நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். லைக் பேமெண்ட் இருக்குது, ஆஃப்கோர்ஸ் நான் செய்வேன். ஏன்னா பேர் நிறையா இருக்கும். சாப்பாடு நல்லா இல்லை வந்து அந்த மாதிரி ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க ஸ்பெஷல் நம்ம சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி நல்லா இருக்கும். இப்போ சாப்பாடு டேஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில சாப்பாடு வந்து கொஞ்சம் சும்மா இருக்கும். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பொட்டு பரோட்டா வந்து டேஸ்ட் வந்து லைக் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே நான் சொல்லிடுவேன் இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஓனர் நம்ம கேட்பாங்க, ஐயா அது வந்து நீங்கள் ரொம்ப ஆனஸாக செய்வீங்கன்னு.
ஆனால் நார்மலி நான் என்ன சொல்லுவேன்னா எஸ் இது வந்து ஆர்டர்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சர் எப்படி நம்ம ரன் பண்ணுறது. ஸோ நான் வந்து ஆனசாங்கிட்ட சொல்லுவேன். இன்னும் சில சாப்பாடு வந்து இப்போ நான் சாப்பிடும்போது வந்து லைக் சும்மா இருந்துச்சு, ஆனால் நான் திருப்பி இன்னொரு கஸ்டமர் கேட்டேன், அவங்க நல்லா இருக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து சிம்பிளி நான் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில சாப்பாடு எனக்கு ஒட்டுக்கல, ஆனால் சில பேருக்கு ஒட்டுக்குது. ஆனால் நான் வந்து ஆனசா வீடியோவில் எனக்கு பர்சனலாக இந்த டீஸ் வந்து கொஞ்சம் சும்மா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். நீங்கள் டபுள் செக் பண்ண வீடியோ இருக்கும். ஓகே, நான் பார்த்துருக்கேன். இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு வாங்கிட்டு பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, ஆனஸ்டாக சொல்ல மாட்டுறாங்க. அண்ட் ஒரு சில இடங்கள் எல்லோரும் போய் சாப்பிட்டு ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டாங்க. என்ன எல்லாம் ரிவ்யூ சொல்லி வீடியோ காசு வாங்கிட்டு போகிறானுங்க, போய் சாப்பிட்டா சாப்பாடு துருவாக இருக்குது. இது ஜேபி சைடு நிறைய பார்த்தேன் சில பேர் வீடியோலாம் என்கிட்ட கமெண்ட் கூட போட்டுருந்தாங்க, நீங்கள் ஜேபி சைடு வாங்க எங்குள்ள ரிவ்யூலாம் நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் ஜேபி ரிவ்யூ ரொம்ப குறவுல செய்யுது. ஏன்னா நான் தங்குற இன்னும் போய் புச்சவங்கள இருக்கேன், ஜேபி இன்னும் போய் எட்டியாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப குறவு அங்கே போய் ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் செஞ்சுருக்கேன் ஒரு சில கடை. ஆனால் நான் செய்கிற ஜோக்காக இருக்கேன் மோஸ்ட்லி தான். ஆனால் சாப்பாடு ரிவ்யூ நல்லா இல்லைன்னு ஃபார் மீ ஐ டோன்ட் நோலாம். ஏன்னா என்னால் சார் வந்து நான் ஆனசாக நான் என்ன வேலை பார்த்துட்டு போகிறேன். ஸோ வேற ஆள் என்ன எப்படி செய்கிறாங்கன்னு நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இந்த விஷயம் நானும் பார்த்தேன். ஆக்சுவலி நான் டிக்டாக்ல பார்த்தேன், ஆனால் நான் வந்து சம்போ பண்ணலாம். ஏன்னா வேலை நான் பார்த்துட்டு போகிறேன். நான் பூண்டு பேசுகிற ஒன்றும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா நான் இப்படி யோசிக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை ஜோக்கான்னு பைக்கிறீங்க. ஜோக்கான எபிசோடுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி டாப் குக் நம்மளோட ஸ்பான்சரோட வீடியோவை சிறிது பார்த்து விடுவோம். பார்த்தேன், ரசித்தேன், ருசிப்பதற்கு ஆசையாக உள்ளது. தற்பொழுது ருசிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் ஸ்டூடியோவில் கட்டி போடப்பட்டிருப்பதால் அதுதான் டாப் குக் குக்கிங் ஆயில். டாப் குக் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய விதவிதமான உணவுகள் சமைக்கலாம். ஒரு சமையலுக்கு ஒரு குக்கிங் ஆயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெஃப்க்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஒரு ஷெஃபாக இருந்திருக்கீங்க, சொல்லுங்கள், ஒரு குக்கிங் ஆயில் ஒரு சாப்பாடோட டேஸ்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? யா ஆஃப்கோர்ஸ். ஏன்னா ஒரு சமயத்தில் நீங்கள் அவகாடோ ஆயில் வச்சு சமைக்கிறோம், இல்லை வந்து நார்மலாக நைஃப் ஆயில் அந்த பிரெட் ஆயில் சமைக்கிறோம், வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வீட்டில் வந்து நான் ரோஸ்ட் சிக்கன் செய்வேன். இப்போ ரோஸ்ட் சிக்கன் வந்து நார்மல் ஆயில் வச்சு செஞ்சால் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதே நான் அவகாடோ ஆயில் வச்சு செஞ்சேன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு போகும்போது ஒரு டாப் குக்கிங் ஆயில் டாப் குக் அனுப்பிச்சிடுறோம். டாப் குக் நான் மாட்டேன். டாப் குக் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி, நீங்கள் குக் பண்ணுவீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் குக் பண்ணுவீங்க? சைனீஸ் ஃபுட் இந்தியன் ஃபுட் எனக்கு அவ்வளோ பண்ண இல்லைடா. நான் பாட்டி கற்றுத்தரவங்க. நான் ஒரு சமயம் வீடியோ கால் பண்ணுவேன். எனக்கு சமயத்தில் நான் வீடியோ கால் பண்ணிட்டு நான் பாட்டி என்கிட்ட பேசியிருப்பாங்க. உங்கள் பாட்டி வந்து நான் அம்மா கூப்பிடுவேன். அம்மா நான் இன்னைக்கு ஆச்சி மீன் சமைக்க போடுமா, கற்றுதாங்கம்மான்னு கேட்பேன். நான் சொன்னேன் எண்ணெய் முறை ஊட்டி இது பண்ணி இது பண்ணி சொல்லுவாங்க. நானும் ஃபாலோ பண்ணுவேன், அதே மாதிரி சமைச்சு எடுத்துருவேன். நான் பாருங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு. இங்கே இருக்கிற நம்ம கிரீஸ் வந்து பீடோவில் இருக்கிற பாட்டி கூட வீடியோ காலில் இல்லை விஷயத்தை என்னோட அம்மா வந்து வீடியோ கால் பண்ணுவேன், அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க. அம்மானே என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வெத்தாடு இரு அடின்னு சொல்லுவாங்க. நானும் ஃபாலோ பண்ணிடுவேன் அதே மாதிரி தான். இல்லை உங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது அந்த கொம்போ இருக்குல்ல, நீங்களும் உங்களோட பார்ட்னர் செஞ்ச கொம்போ, அதுதான் ஒரு அட்ராக்ஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து எனக்கு தெரியாது அவங்களும் சிண்டியானா எனக்கு தெரியாது, அவங்க சைனீஸ். பட் அவங்களும் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த தமிழ் வார்த்தையை உச்சரிப்பு அது பேசும்போது அப்படி இப்படின்னு பேச வச்சுட்டீங்க. நான் வந்து ஆன் த ஸ்பாட் நான் கற்று தருவேன். இப்போ எக்ஸாம் வந்து ஸ்கிரிப்ட் இப்படி சொல்லுவேன். அவங்களும் வந்து வாய மூடு, ஆனால் அவங்க ஸ்டைல் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து லைக் கொம்போவாக செய்யலாம். ஓகே, நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்க? நான் சொன்னமா எழுதுவேன். நான் சொன்னமா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இப்போ எக்ஸாம் நான் வந்து அங்கே போய்ட்டானே நானே சொல்லுவேன் எப்படி செய்யணும். அவங்க தெரியாது நான் என்ன ட்ராமா செய்ய போகிறேன்னு. இன் மை மைண்ட்லாம் நான் அங்கே போய்ட்டால் நான் கற்றுத்தருவேன் எப்படி செய்யணும். அதே மாதிரி நான் ஷூட் பண்ணிடுவேன். சரி, ஒரு லைஃப்பில் வந்து உங்கள் கூட இருக்கிற பார்ட்னரு நீங்கள் செய்கிற தொழிலுக்கோ நீங்கள் உங்களோட ஹாபிக்கோ அது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும் செஞ்சு அதில் ஈடுபடும் போது, இன்வால்வ் பண்ணும்போது that become very beautiful things. Yes. You know, the output also will become I would say delicious in a way. ஏன்னா குக்கிங் இருக்கிறதுனால நான் delicious-னு பாய்க்கிறேன். கரையில பாய்ங்க நல்லா இருக்கு கேட்க. So Krish, tell us about your family. அம்மா பற்றி, அப்பா பற்றி, சிப்ளிங்ஸ் இருந்தால் அவங்கள பற்றி சொல்லுங்கள்.
அவங்கள பற்றி சொன்னால் அழுவே வந்துருமே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அப்பா இறந்து இப்போ தான் 9 மாதம் ஆகுது. ஆக்சுவலி நான் ரீசனாக ஒரு வீடியோ போட்டேன் டிக்டாக்ல. I saw that. நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி அந்த நைட் வந்து நான் ஃபுல்லாகவே அழுதுட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அப்பா நான் ரொம்ப கஷ்டப்படும் போது என் கூட இருந்தாங்க. ஸோ டெய்லி நம்ம பேசுவோம், ஃபோனு பேசிகிட்டே இருப்போம். 3 ஹவர் 4 ஹவர்ஸ் பேசுவோம். அப்போ கடைசி ஒரு நான் அங்கே போய் ஏற்றினேன், அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் ஏற்றிட்டு வந்து மறுநாள் வந்து அவங்க விதின் த ஃபியூ டேஸில் அவங்க இறந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஃபாதர் என்பது ஒரு பில்லர் மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டாடுறதில்ல, ஐ மீன் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ அதெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க இல்லாத போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, யூனோ. ஸோ அவரோட ஊக்குவிப்பு, அதாவது உங்களையும் மோட்டிவேட் பண்ண விஷயம், உங்ககிட்ட பேசின விஷயம், அதுதான் உங்களோட பில்லரே. யூனோ, அவர் இல்லைன்னு நினச்சி ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அவர் இருந்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, அதை நினச்சி நீங்கள் வந்து பயணிக்கணும்னு அது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பாட்ட 3 ஹவர்ஸ்லாம் ஃபோனில் பேசிங்கன்னா கண்டிப்பாக அப்பாட்ட நீங்கள் வெரி க்ளோஸ். ஏன்னா நான்லாம் உங்கள் வயசுலலாம் எங்கள் அப்பாட்ட வந்துட்டு ஒரு வருஷத்தில் 5 நிமிஷம் பேசுறதே பெரிய விஷயம். ஸோ உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? என் அப்பா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஏன்னா வீடியோ நிறைய அவங்க கூட செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. எனக்கு என்ன நடந்தால் கூட அவங்க வந்து என் கூட இருப்பாங்க. இப்போ 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் பேசுகிற பாருங்க, எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். நம்ம நிறைய விஷயம் ஷேரிங் பண்ணேன். என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு சமயம் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க அழைப்பு கூட உழைச்சி தான் இருக்காங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன், வேலை செய்வேன், நீங்கள் வீட்டில் இருக்கேன், நானும் அண்ணனும் வந்து காசு கொடுக்கணும்னு. பட் ஷி வீலிங்லா, ஷி வாண்ட் டு ஒர்க், ஷி டோன்ட் வாண்ட் டு, வேலை இல்லைன்னா அவங்க முடியாது. அந்த மாதிரி என் அம்மா வந்து அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து இருக்காங்க. பட் அம்மா வந்து பீடோவில் இருக்காங்க. ஆமாம், வீடியோவில் இருக்காங்க. ஓகே, இந்த 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 கம்பவுண்ட் சொல்ல முடியாது, இந்த இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்குலாம் அன்னாடம் வேலை இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவும் அப்படி தான். அவ்வளோ வயசாகி கூட அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது அது அவங்களோட டைம் பாஸிங், அவங்களோட கமிட்மெண்ட். ஸோ அதெல்லாம் அவங்க போக்கிலே விட்டுருங்க. ஆமாம், அதனால தான் அவங்க வந்து அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்களா. நம்ம மாதம் மாதம் நம்ம அவங்க எவ்வளோ செலவு வேணுமோ நம்ம கொடுக்குறதா கொடுத்து அவங்க வாழ்க்கை அவங்க பார்க்குறாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுவும் சொல்லலாம், நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்டா நீ வந்து அம்மா இங்கே கூப்பிட்டு வரல, ஏன் அங்கேயே வச்சுருக்க, ஏன் அம்மா பாவமா இல்லையான்னு. ஆக்சுவலி அம்மா அங்கே வந்து சிஸ்டர் இருக்காங்க, அங்கே அண்ணன் தம்பி எல்லாமே அங்கே இருக்காங்க. அப்போ என்னோட பாட்டி அங்கே அம்மா அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே தான் லைஃப் அங்கே செட்டு அங்கே பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட். அங்கே கிராப்பை கூப்பிடணும், அங்கங்கே போடுறது லைக் அங்கே சந்தோஷம் இல்லை சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே வந்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணி சொன்னீங்க. வெரி நைஸ். சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, மூஞ்சியே சோப்பாயிடுச்சா. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஹூஸ் யூ பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் படி, உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி க்ளோஸ் டு ஒன்ஸ் இருக்காங்க? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து யாரும் இப்போ இல்லை, ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் மைண்ட் போயிட்டோம். ஸோ ஏன்னா 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நேற்றெல்லாம் ஒருத்தன் கூட வந்தான், இன்னைக்கு கிளம்பிட்டான் அவன். ஆனால் நான் திருப்பி எல்லோன்னு ஆகிட்டேன். இங்கே அவன் வந்து ஹோம் டவுனில் இருக்கான், கம்பாரில் இருக்கான். ஓ, கம்பார். இன்னும் ஒருத்தங்க வந்து பார்லா எவ்வளோ ஒரு இது. ஐ born in கம்பா, யூ நோ. இட்ஸ் நைஸ் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ். ஜொக்கான இடம். ஜொக்கான கைங்க ஜொக்கான இடத்துல இருந்து தான் வருவாங்க. ஆமாம், அது உண்மைதான். இந்த எஸ்பி காரவங்களாம் இருக்காங்க பாருங்க. ஐயோ சார், இது என்னன்னு தெரியல சார். ஏன்னா நான் எஸ்பி அதை நோண்டிட்டு இருக்காரு. எஸ்பி இஸ் ஸ்பெஷல்லா, அது ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். எப்படி? ஓகே கிரிஷ், வெரி நைஸ் டு ஹியர். அதாவது எல்லோரும் வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம இருக்கிற இடத்த தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம என்னென்ன விஷயங்கள் தாண்டி வந்தோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியாது, அதை பார்க்க தவறிடுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கான்வர்சேஷன் வச்சது காரணம், நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை லைஃப்பில் தாண்டி வந்தீங்க, ஜஸ்ட் டு ஹியர் உங்கள் சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கலான்னு சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது தான் தெரியுது, நீங்கள் சிரித்து பேசுகிற வீடியோவுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்து, இப்போ கண்டிப்பாக 9 months அப்பா இருந்தார் சொன்னீங்க. யூ ஆர் ஸ்டில் டூயிங் யூர் கான்டென்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அந்த டைம் பீரியடில் அந்த விஷயங்களை உள்ளே மறைச்சி வச்சு அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஐ ரியலி கேனாட் ஹேண்டில். ஐ மீன் ஐ ரியலி கேனாட் இமேஜின் ஆக்சுவலி. But that is your strength. Yes. I would say that is your strength. Right on your strength, that is your path. We believe that you will be very successful. தேங்க்யூ ஸோ மச். You know? ஏன்னா நான் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
நம்ம வீட்டில் டாய்லெட் கூட இருக்காது உண்மையாக டாய்லெட் நார்மல் ஷவர் டாய்லெட் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கு போகிற டாய்லெட் இருக்கு ஆமாம் ஆமாம். ஸோ நிறைய பேர் நம்ம சீன் ஏன்னா நம்ம ஹோம் டவுனில் இருக்கோம்ல நிறைய பேர் நம்ம ஹோம் டவுன் ஆளு நிறையா என்னை பற்றி நம்ம ஃபேமிலி பற்றி சிரிச்சிருக்காங்க இப்படி அப்படி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் தாண்டி வரும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறையா கஷ்டம் நம்ம தாண்டி வந்துட்டோம். அடுத்து வந்து என்ன செய்ய முடியும், என்ன ஃப்யூச்சர் பார்க்க முடியும் நான் பார்ப்பேன். ஆக்சுவலி நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நான் ரொம்ப கஷ்டப்படும் போது ஆனால் இப்போ கூட என் கூட இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நானும் இன்னைக்கு இங்கே வந்து இருக்க மாட்டேன். ஸோ அவங்களும் பார்ட் ஆஃப் இட் தான். அவங்க எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சமயம் அவங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ செய்து ஒரு சைனீஸ் வந்து ஒரு தமிழ் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் நான் கற்றுத்தரணும். அவங்களும் வந்து ஒரு சமயம் எரிச்சல் ஆகும் அவங்களுக்கு, என் கூட சண்டை போடுவாங்க அப்படி இப்படி. ஆனால் கடைசி கூட என்னை விட்டு போகாமல் என் கூட இருக்காங்க பாருங்கள். அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ துக்கோ. It's a blessing for you to have good family, good people around you. அதுவே ஒரு பெரிய blessing. And also உங்களுக்கு 25 வயசு, what I can see right now, you have a great future. இன்னும் ஒரு 5-10 இயர்ஸில் you will be in a very good position. இப்போ ஒரு நல்ல பொசிஷன் இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளரணும். our wishes, our support will be definitely will be there. And நம்ம 2 பேரும் கோம்போவில் கண்டிப்பாக வெரி சூன் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். நான் காண்டாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சூப்பராக பண்ணுறோம். நாங்கள் டீல் க்ளோஸ். 2 பேரும் சேர்ந்து எஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்போது தொழில் சேர்ந்துருச்சுன்னா இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க கழட்டி விட்டுறது. 3 பேரும் செய்வோம். ஆஹா 3 பேர் எங்களுக்கு ஓகே தான். எங்கள் கேமராமேன் கஷ்டப்படாது போய் 3 பேருக்கு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு வெர்டிக்கல் வீடியோவில். ஆமாம் 60 நேரம் அது எடுக்க ரொம்ப கஷ்டம். இல்லை ஏஐயில் என் தலையை கொஞ்சம் அங்கே போட்டுக்கோங்க. சாரி நாங்கள் மனசு தலைலாம் சாப்பிட்றதில்ல. நைஸ் ஐடியா. ஓகே ஸோ நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாப் குக் குக்கிங் ஆயில். டாப் குக் குக்கிங் ஆயில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் துபாய், இது போன்ற நாடுகளுக்கு வந்துட்டு மலேசியாவிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுருந்தாங்க. இப்போ மலேசியாவில் உள்ள ரீட்டைல் ஷாப்ஸ்லேயும் இந்த குக்கிங் ஆயில் நீங்கள் வாங்கி சமைக்கலாம். இந்த டாப் குக்கிங் ஆயில் வெரைட்டி சொல்லும்பொழுது பல வகையாக இருக்குது. கார்ன் ஆயில், கோகோனட் ஆயில், பாம் ஆயில், அதுக்கப்புறம் கெனோலா ஆயில் அண்ட் ஸோ மெனி வெரைட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலுக்கு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அவங்க கூட டீலை க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு உடையெல்லாம் கொடுத்து நம்ம எப்போதான் அழகா இல்லை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. நல்ல அழகா நிறைய கொடுப்பாங்க. நல்ல அழகான உடைகள் போடும் பொழுது நம்ம கொஞ்சம் அழகா தெரியும். இன்னைக்கு நம்ம உடைகளோட ஸ்பான்சர் பார்கவி புத்தேக். தாமான் இக்வின் பார்க் ஏயோன் மாலில் தான் எங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது. ஸ்டோருக்கு போனீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணலாம். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் இவங்களோட க்ளோதிங்ஸ் வாங்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு சொல்லி எல்லாத்துக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஷோவோட கோட் வேர்ட் ஜோக்கா சோக்கா பக்கா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். எஸ் ஓகே கிரிஷ், நாங்கள் சொல்ல வேண்டிய கடமைகள்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஐ ஃபீல் வெரி டச்ட். நம்ம எல்லாருமே சம்ஹவ் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாத்தோட பேக் ஸ்டோரிஸ் கொஞ்சம் பார்த்தோமா சம்ஹவ் இன்டர் ரிலேட்டபிளாக இருக்குது. You know, I have some similar back stories like you. Same kampong, same area. வந்தாரா தெரியும் எல்லாமே. Okay, nice to meet you. Thank you for coming here. Wish you all the best. And உங்களுடைய viewers, fans, supporters, followers, well wishes, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மை வீடியோ நிறைய பேர் நான் லைவ் பார்ப்பீங்க, என்ன வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நான் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன வீடியோ பார்க்குறீங்க, என்ன லைவ் பார்க்குறீங்க, எனக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நிறைய கஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை. டீக்க போட்டுட்டு மின்னுக்கு ஒரு கோல் பாருங்கள், இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்க்யூ. வாவ், தேங்க்யூ. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக பேசுகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா எனக்கு உங்களோட வயசு குறவு. எத்தனை வயசு?